பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மத நல்லிணக்கத்தை குலைக்க நடத்தப்பட்ட பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் முறியடிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்கும் பணி தீவிரம். முதற்கட்டமாக இன்றும் நாளையும் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம். வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் நிலவும் கடும் குளிர். இன்றும் நாளையும் 3 டிகிரி வரை வெப்பம் குறைய வாய்ப்பு. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெறுகிறது. பிரம்மாண்ட ஏற்பாடுகள். இனி விரிவான செய்திகள். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நடத்தப்பட்ட தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் முறியடிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். மேலும் டெல்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 கிலோ வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக ஆன்லைன் மூலம் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே விடுபட்டவர்களை சேர்க்க இன்றும் நாளையும் முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது. தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ள நிலையில் சிறுபான்மை இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். இதற்கு இந்தியா சார்பில் கண்டனத்தை பதிவு செய்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் வரும் நாட்களில் 3 டிகிரி வரை வெப்பம் குறைய வாய்ப்பிருக்கிறது என கணிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. இம்முறை குளிர் சற்று அதிகமாக காணப்படுகிறது. நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் உறைபனி காணப்படுகிறது. இதனிடையே வரும் நாட்களில் 3 டிகிரி வரை வெப்பம் குறையும் என்றும் நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் உறைபனி அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டனர். இதனிடையே போராட்ட பிரதிநிதிகளை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. அண்மையில் செவிலியர்கள் நடத்திய போராட்டம் அரசுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்த நிலையில் முதற்கட்டமாக 1000 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இன்று நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதற்கான இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெறுகிறது. சுமார் 1 மாத காலமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் மலேசியா சென்ற விஜய்க்கு சிறார்கள் தற்காப்பு கலையுடன் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இசையமைப்பாளர் அனிருத்தும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்நிகழ்ச்சியை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.